இனி போக போக நிலைமை எப்படி மாறுமோ, ஒரு மோசமான போராக மாறினால் பங்குச்சந்தை அதுக்கு ரியாக்ட் பண்ணும். தற்காலிகமாக பெரிய போராக இருந்ததுன்னா, எதிர்பாராத போராக இருந்தால் பெருசாக இறங்கிட்டு அப்புறம் மீண்டு விடும். எந்தெந்த செக்டார்ஸ் பாதிக்கப்படலையோ அது ரெக்கவர் ஆகிடும். போருக்கு பிறகு ஒரு பெரிய அந்த தாக்கத்தை வச்சு தான் பங்குச்சந்தை தொடர்ந்து கீழே இருக்கும். விட்டதையெல்லாம் வேகமாக பிடிப்பாங்க, வேகமாக வாங்குவாங்க. அதனால் இந்த சமயத்தில் ஒரு வார் வந்ததுன்னா வாருக்கு ரொம்ப செலவாகும். அந்த செலவு இந்தியாவுக்கு பெரிய செலவு, அது எந்த நாட்டுக்கும் பெரிய செலவு. ஆனால் இந்தியாவால் சமாளிக்க முடியும். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானோட மட்டும் ஒரு சிறிய அளவில் போர் இருந்தால் சமாளிக்கக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்குது பொருளாதார ரீதியாக. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறவங்க தொடர்ந்து போட்டு கொண்டிருப்பது தான் எப்பயுமே சரி. இது போன்ற விஷயங்களில் பயந்து வெளியேற வேண்டாம். வணக்கம். இந்த வார சந்திப்பில் டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்களிடம் பாகிஸ்தான் மீது இந்திய இராணுவம் நடத்திய ஆப்ரேஷன் செந்தூர் நடவடிக்கையால் பங்குச்சந்தை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது என்பது குறித்து கேட்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். இந்த தாக்குதலை தொடர்ந்து முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக பெரும் அதிர்ச்சி அடைந்திருப்பாங்க. ஆனால் பங்குச்சந்தையில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. நேற்று என்ன சார் நடந்தது? நேற்று அப்படின்னு கேட்டால் நம்ம இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற வியாழன் காலையில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ கூட பங்குச்சந்தை பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக சைட்வேஸில் தான் போய்கொண்டு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை எப்படி முடியுதுன்னு பார்க்கணும் இந்த வாரத்தை. நீங்கள் கேட்டது போல் இது ஒரு போர் நடக்காமல் இருந்து ஒரு தாக்குதல் இந்தியா செய்துவிட்ட பிறகு ஆன வாரம். முன்பெல்லாம் இப்போ பெரும்பாலும் பங்குச்சந்தையில் இருக்கவங்களுக்கு ஒரு நினைப்பு என்னென்னா, வார் அப்படின்னா மார்க்கெட் விழும். இது சரியா என்றால் சரிதான். ஆனால் ஏன் இப்போ விழவில்லை என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. இப்போ முதலெல்லாம் போருன்னா என்ன நடக்க போகும்னு யூகிக்கவே முடியாது. அதனால் பங்குச்சந்தை இந்த யூகிக்க முடியாத விஷயங்களுக்கு, சந்தேகத்திற்கிடமான விஷயங்களுக்கு தான் பங்குச்சந்தை ரொம்ப பயப்படும். நிச்சயமாக இதான் ப்ராப்ளம் தெரிஞ்சால் அதை ப்ராப்ளத்தை சமாளிச்சுக்கிறதுக்கு பங்குச்சந்தையால் முடியும். அது மாதிரி இப்போது இது ஒரு போர் வரப்போகுதுன்னா மார்க்கெட்டை ஏறுறது நின்று போச்சு. பெருசாக விழவில்லையே வழிய உயர்ந்து கொண்டே வந்தது நின்று விட்டது. அதற்கு பிறகு பங்குச்சந்தை கூடுதலாக விழுந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற தகவல்கள் படி பாகிஸ்தான் அவ்வளோ வலுவாக இல்லை. ரெண்டாவது இந்தியா உடனடியாக தாக்குதல் நடத்தவில்லை, ஒரு திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. திரும்ப இப்போ பாகிஸ்தான் தாக்கலாம், தாக்காமலும் போகலாம் என்பதெல்லாம் பங்குச்சந்தைக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்திருக்கு. இப்போ கூட ஒரு போர் மாதிரி இந்தியா செய்யாமல் யார் தாக்கினார்களோ அந்த தீவிரவாதிகளினுடைய முகாம்கள் மீது மட்டும் பாகிஸ்தான் எல்லையை இந்திய விமானங்கள் கடந்து போகாமல், இந்திய வீரர்கள் கடந்து போகாமல், அப்படி போனால் அது ஒரு போர். ஆக இது ஒரு போர்னு இல்லாமல் இது ஒரு துல்லிய தாக்குதலாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவங்க தேவையானதையும் முடிச்சுக்கிட்டாங்க இந்திய இராணுவம். அதே சமயத்தில் அது ஒரு சர்வதேசத்தில் நீங்கள் எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் நீங்கள் அடிக்கலாங்கிற கேட்குற மாதிரி இல்லாத மாதிரியும் அதை பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ நாம் பார்க்குற செய்திகள் கூட பாகிஸ்தான் வெள்ளை கொடி காட்டுகிறது என்று சில செய்திகள் வருகிறது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் திரும்ப பண்ணுவோம்னா அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பண்ணதுக்கு ஓகே தான் போல் இருக்கு பாகிஸ்தானுக்கு என்பது போல் ஒரு புரிதல் கிடைக்கிறது. முதல்ல அடி வாங்கினது இந்தியா, திருப்பி அதுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதனால் 2 பேரும் நீ அடிச்சிட்டு இல்லைப்பா போப்பா அப்படின்னு ஒரு கால் பெரிய நாடுகளோட பேசியிருக்கலாம். இந்தியா சொல்லியிருக்கலாம், அமெரிக்கா சீனா கிட்டேலாம் சொல்லியிருக்கலாம், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அவங்கள தான் அடிக்க போகிறோம், இவங்க இராணுவத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ளலன்னு. இதெல்லாம் பெரிய உள்ளுக்குள்ளார தெரிந்திருந்தாலும் இருக்கலாம். இதெல்லாம் பெரிய முதலாளிகளுக்கும் தெரியும். அது பங்குச்சந்தை அதனால் ஒரு பேனிக் செல்லிங் வரல. அது தவிர இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையிங்கும் எஃப்ஐஐஸ் பையிங்கும் பெரிதாக குறையவில்லை. அதே மாதிரி இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு அவங்களுடைய பணபலமும் இருக்கிறது. ஆனால் அது போதாது. எஃப்ஐஐ பெருசாக விற்றாங்கன்னா அது போதாது என்பதை நாம் சமீபத்தில் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு போர் ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இறங்கவில்லை என்பது எல்லோருக்குமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வியப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிற இதே நேரம் சில செய்திகள் சொல்லுகின்றன, பாகிஸ்தானில் லாகூர் ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க, இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்டை மூடுறாங்க, லாகூர் ஏர்போர்ட் மேலே ட்ரோன்ஸ் போகுது, அங்கே ஒரு குண்டு கூட வெடிச்சிருச்சுன்னு. இப்போ இது யார் செய்கிறாங்கன்னு தெரியல.
இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு பங்குச்சந்தை இதற்கு அச்சப்படவில்லை. இனி போக போக நிலைமை எப்படி மாறுமோ, ஒரு மோசமான போராக மாறினால் பங்குச்சந்தை அதுக்கு ரியாக்ட் பண்ணும், அப்புறம் பண்ணும். அதனால் இப்போதைக்கு வந்து இன்னும் முடிவடைஞ்சில்லை, போர் சூழல் இன்னும் முடிவடைஞ்சில்லை. இப்போதைக்கு அது கைமீறி போகவில்லை. அதனால் பங்குச்சந்தையும் பெரிதாக மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. சார், அந்த மாதிரி இந்த மாதிரியான போர் சூழல் குறிப்பாக முந்தைய காலங்களில் உரி தாக்குதல், புல்வாமா தாக்குதலை ஒட்டி இந்திய இராணுவம் வந்து நடத்தின அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதுக்கு முன்னாடியான கார்கில் போர், இந்த மாதிரியான சமயங்களில் பங்குச்சந்தை வந்து எப்படி இருந்தது? அந்த தாக்குதல்ல இருந்து பங்குச்சந்தை வந்து எப்படி மீண்டு வந்தது? வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன தாக்குதலோட நமக்கு நினைவில்லை இந்தியா பண்ணதுக்கு என்ன நடந்ததுன்னு. பட் கார்கில் போரும்போது பங்குச்சந்தை இறங்குச்சு. அது வந்து அப்போ எதிர்பாராத ஒரு திடீரென்று ஒரு போர். கார்கில் அவங்க நுழைஞ்சிட்டாங்க, நம்ம போய் அடிக்கிறோம், அதெல்லாம் நடந்தபோது இறங்குச்சு. ஆனால் அதற்கு பிறகு உடனடியாக சமாளித்து கொண்டு பங்குச்சந்தை மீண்டது. கார்கில் போருக்கு அப்புறம் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட்டு வந்து நிஃப்டி 40% மேலே ஏறிச்சு. சென்செக்ஸ் ஒரு 30-35% வரைக்கும் ஏறிச்சு. போருக்கு பிறகு ரொம்ப உயர்ந்தது. அதனால் போரின் போது தற்காலிகமாக பெரிய போராக இருந்ததுன்னா, எதிர்பாராத போராக இருந்தால் பெருசாக இறங்கிட்டு அப்புறம் மீண்டு விடும். எந்தெந்த செக்டார்ஸ் பாதிக்கப்படலையோ அது ரெக்கவர் ஆகிடும். இப்போ கூட போருக்கு பிறகு ஒரு பெரிய அந்த தாக்கத்தை வச்சு தான் பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து கீழே இருக்கும். அதனால் இப்போ விட்டதையெல்லாம் வேகமாக பிடிப்பாங்க, வேகமாக வாங்குவாங்க. அதனால் போரும்போது ரொம்ப கடுமையாக இறங்கினால் கூட போருக்கு பிறகு எல்லா நாடுகளிலுமே பங்குச்சந்தை உயர்ந்திருக்கிறது. அதுக்காக ஒரு போர் வந்து தான் உயர வேண்டும் என்பதில்லை. போருக்கு பிறகு சரி ஒரு கிளியர் ஆகிடுச்சு, கன்ஃபியூஷன்ஸு, அன்சர்டனிட்டிஸ் வந்து இன்னும் வேகமாக முதலீட்டாளர்கள் வாங்குவார்கள். வரும் நாட்களில் வந்து பங்குச்சந்தை என்ன மாதிரியான நிலவரத்தில் இருக்கும்? உங்களுடைய கணிப்பு என்ன சார் இதில்? பங்குச்சந்தை வந்து இந்தியா பங்குச்சந்தை லாங் டேர்ம் நல்லா தான் இருக்கும். இந்த வாரெல்லாம் வந்து இப்போ அன்லெஸ் இது ஒரு நியூக்ளியர் வாராக மாறி பெரிய பேரழிவுகள் ஏற்படாத வரைக்கும், ஒரு லிமிட்டட் கண்ட்ரோல்டு வாராக இருக்கிற வரைக்கும் இது வந்து பங்குச்சந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. பொதுவாக இந்திய பங்குச்சந்தை அமெரிக்க பிரச்சனைகள் வந்த போதே கூட அது ஒரு தனித்துவமாக இருக்குது, மற்ற நாடுகள்லேருந்து ஒரு வாய்ப்பு பெற்ற நாடாக இருக்குது, இங்கே பொருளாதாரம் நல்லா இருக்குது, அதிகமாக ஏற்றுமதியை நம்பி இல்லை, வரிகளில் போட்டால் கூட அவங்களோட ஒரு எஃப்டிஏ சைன் பண்ணிடுவார் இந்திய அரசாங்கம். அதனால் இந்தியா நல்லா தான் இருக்குன்னு அதை ஒட்டி தான் திரும்பவும் பங்குச்சந்தைக்குள்ளார எஃப்ஐஎஸ்லாம் வந்தாங்க, நல்லா இருப்பாங்க. அதனால் ப்ராடு பிக்சர் வந்து இந்தியாவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஒரு மோசமான இயற்கை பேரழிவு அல்லது பெரிய வார்ஸு அந்த மாதிரி ஏதாவது வந்து தான் இது கிட முடியும். இப்போதைக்கு இந்த சைக்கிள் வந்து இந்தியாவுக்கு ஒரு அப் ட்ரெண்டு மாதிரி தான் இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுடைய இரு நாடுகளினுடைய பொருளாதார நிலவரம் சூழல் எப்படி இருக்குது? ஒருவேளை போர் வந்தால் பாதிப்புகள் எப்படி சார் இருக்கும்? இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வீக்காக இருக்குது. அவரிடம் வந்து பணம் இல்லை, அதுவும் குறிப்பாக அந்நிய செலவணிலாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அவர்கள் ஐஎம்எஃப்கிட்ட லோன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு வார் வந்ததுன்னா வாருக்கு ரொம்ப செலவாகும். அந்த செலவு இந்தியாவுக்கு பெரிய செலவு, அது எந்த நாட்டுக்கும் பெரிய செலவு, இந்தியாவிற்கும் பெரிய செலவு. ஆனால் இந்தியாவால் சமாளிக்க முடியும். போர் நிதி கேட்டால் கூட இந்தியாவிலேருந்து பெரிய அளவுக்கு நிதிகள் வர முடியும். இந்தியா அவங்க ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து இதை செலவு பண்ண முடியும். ஆனால் பாகிஸ்தானால் அப்படி முடியாது. அந்த போர்னால் இப்போது ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்களுக்கு வான்வெளியில் பறக்க தடை இருக்கிற காரணத்தினால சில நிறுவனங்களுக்கு, விமான நிறுவனங்களுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பாகிஸ்தானோட மட்டும் ஒரு சிறிய அளவில் போர் இருந்தால் சமாளிக்கக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்குது பொருளாதார ரீதியாக. இப்படி ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இந்தியா வந்து இங்கிலாந்தை கூட அந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், இந்தியா ஏற்கனவே 13 நாடுகள் அமைப்புகளோட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அது போட்டால் 2 நாடுகளும் அவர்களுக்குள்ளார பரஸ்பரம் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்ளலாம், வரிகளை குறைத்து கொள்ளலாம். அதுக்கு பேசிக்குவாங்க, எதுக்கு எவ்வளோன்னு பேசிக்குவாங்க. இப்போ அமெரிக்காவோட கூட நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். இது கடந்த 3 ஆண்டுகளாக யுனைடெட் கிங்டம் அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கிலாந்து உட்பட 3 அவங்க நாடுகளில் அந்த அமைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். யூஏஇ மாதிரி யூகே அது வந்து இப்போது சைன் பண்ணிட்டாங்க. இது ஒரு $20 பில்லியன் தான் மொத்த ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குது. இதில் ஜுவல்லரிக்கு நமக்கு வந்து அமெரிக்காவுக்கு நிறைய அனுப்பி கொண்டிருக்கிற எக்ஸ்போர்ட்டில் அவங்க வரி விதிக்கிறதுனால ஒரு பிரச்சனை வரும்னு பயந்தோம். இப்போ இங்கிலாண்டோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் போட்டிருக்கிறதுனால அது ஓரளவுக்கு அதை காப்பாற்றிக்கொள்ளும். லிக்கரு, ஆட்டோமொபைல்ஸு, டெக்ஸ்டைல்ஸு இது போன்ற ஏற்றுமதிகளுக்கு நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். தவிர இறக்குமதியும் அவங்களுக்கு நம்ம வரியை குறைக்கணும். இப்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது 2 நாடுகளுக்கும் அனுகூலமாக செய்ய வேண்டியது.
யூரோப்பியன் யூனியனுக்கு பிறகு பெரிய அக்ரிமெண்ட்டு இங்கிலாந்து போட்டிருக்குது இந்தியாவோட. கிழக்காசிய நாடுகள் தவிர இந்தியா இப்போ வெளியில் போடுற பெரிய ஒப்பந்தம் இது. இது 2040 வாக்கில் தான் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு அமெரிக்காவோடையும் போட்டுட்டோம், இப்போ இங்கிலாண்டோடையும் போட்டோம். அந்த மாதிரிலாம் போடுற போது ஓரளவுக்கு நம்ம இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இம்போர்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கூடுதலாக வரி இல்லாமல் வரும். நமக்கு அது வரி வருமானம் குறையும். தவிர நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஓரளவுக்கு இங்கே இவங்களாம் தனியாக விற்றுக்கிட்டு இருக்க பொருளை வெளிநாட்டிலேருந்து வரி குறைச்சி வர்ற பொருள் ஒரு போட்டியாக வரும். ஸோ அது 2 பக்கமும் நன்மை தீமை இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு. ஒரு கடுமையான வியாபார சூழலில் இந்த எஃப்டிஎஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல். யோசித்து பார்த்து பேசி தான் போடுறோம். யாரும் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் திணிக்கிறது இல்லை. இருதரப்பு பேச்சுவார்த்தை தான். பெரும்பாலும் அவருடைய ஷரத்துக்கள் வெளியில் வர்றபோது நமக்கு தெரிய வரும், இது இந்தியாவுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். இன்றைய சூழலில் முதலீட்டாளர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் பொறுமையாக இருக்கணும். நம்ம எப்பயுமே லாங் டேர்ம்னு சொல்கிறோம், பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறோம். இந்த அபாயங்கள்ங்கிறது இது மாதிரி போர்க்காலங்கள் பிரச்சனைகள் போது பங்கு விலைகள் இறங்குவது தான். அதனால் நல்ல நிறுவனமாக பார்த்துட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னா இடையில் இறங்குவதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை. இது நிறுவனம் சார்ந்த பிரச்சனை இல்லை, இந்தியா சார்ந்த பிரச்சனை இல்லை. அதனால் பொருளாதாரம் கெடாது. ஒரு வாருக்காக பயப்படுறாங்க. மீண்டும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிற போது நம்ம தொடர்ந்து அந்த இதில் பயணம் செய்து கொண்டே இருக்கலாம். பெரிய அளவுகளில் இப்போ வாங்க வேண்டாம். இன்னும் இதை விட இறங்குற வாய்ப்புகள் போர் தீவிரமான நமக்கு கிடைக்கும், அப்போ வாங்கிக்கலாம். அப்படி எதுவும் வராமல் நல்லா போயிடுச்சுன்னா நல்லது. நம்ம ஏற்கனவே வைத்திருக்கிற பங்குகளுக்கு விழாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அப்புறம் அந்த சமயத்தில் தேர்வு செய்து எந்த துறை எந்த பங்குகள் நல்லா இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறவங்க தொடர்ந்து போட்டு கொண்டிருப்பது தான் எப்பயுமே சரி. இது போன்ற விஷயங்களில் பயந்து வெளியேற வேண்டாம். இப்போ இந்த பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனங்களுடைய பங்குகள் உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்களா சார்? எப்படி சார் இருக்குது நிலவரம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க. அவங்க மேலாக தெரிகிற சில சமிங்கைகளை வச்சு உடனடியாக முடிவெடுப்பாங்க, பெருசாக வாங்குவாங்க. ஆனால் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸு இப்போதைக்கு ஒரு போர் வந்ததுன்னா அதுக்கு ரொம்ப சுலபமாக என்ன கனெக்ட் பண்ணலாம், போர் தளவாடங்கள் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு பொருள் கொடுக்குறவங்க இப்படி தான் சுலபமாக கனெக்ட் பண்ணலாம். அவங்க எப்பயுமே ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஃபேட் வேணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் த சீசன்னு சொல்லுவோம். மழை பெஞ்சா அக்ரியோ கெமிக்கல்ஸு விலை ஏறும், சீட்ஸு நிறுவனங்களுடைய விலை ஏறும், கட்டுமானம் நல்லா இருந்தால் சிமெண்ட்டு விலை ஏறுங்கிற மாதிரி, போர் நடந்ததுன்னா டிஃபென்ஸுங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு குயிக் ஃபிக்ஸ் தியரிஸு. ரொம்ப நன்றி சார். நன்றி.